எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் ஸ்டாய்சிசம் என்கின்ற ஒரு பழமையான கிரேக்க தத்துவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கிரேக்க தத்துவம் நம்ம வாழ்க்கையில் எப்படி பலன் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களை ஒரு நார்மலான மனுஷனை விட வளர்ச்சியில் வேகத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு சாதாரணமாக ஒரு நார்மலாக ஒரு மனுஷன் வேலையை கையாளுற விஷயமும் இந்த ஸ்டாய்சிசம் என்கின்ற பழமையான கிரேக்க தத்துவத்தை பயன்படுத்தி கையாளுற விஷயமும் ஒன்றும் இல்லை. ஒரு சாதாரண மனுஷன் எப்படி கையாளுவாங்கிறதும் இந்த கிரேக்க தத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்க எப்படி பயன்படுத்தி கையாளுவாங்க அதே விஷயத்தங்கிறதையும் நான் உங்களுக்கு இன்றைக்கி ரெண்டாக பிரித்து உங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்ல போகிறேன். நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போது ஒரு நார்மல் மனுஷன் எடுத்துக்கிட்டோன்னா, அவன்கிட்ட ஒரு வேலை கொடுக்காங்க. அவன் அந்த வேலையை செய்கிறதுக்காக அவனோட முழு எஃபோர்ட்டை போடுவான். அவன் என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கும்போதே நேற்று நடந்த தவறு, அதே வேலையில் அவன் ஏதாவது தவறு பண்ணியிருக்கலாம், அதுக்கு அவனுக்கு திட்டிருக்கலாம். அந்த சிச்சுவேஷன் அது அவன் ஆள் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சு அந்த எமோஷ்னல் இந்த வேலை செய்யும்போது அவன் அதை உள்ளே கொண்டு வருவான். அதனால் அவனுக்கு என்ன ஆகுனா, அதில் அவனுக்கு எடுத்த திட்டு அது திரும்ப வாங்கிடக்கூடாதுங்கிற பயம் இது எல்லாமே கலந்து அவனுக்கு இந்த வேலையில் ஸ்பீடை குறைச்சி விட்ரும். முன்னே இருந்ததோட கான்ஃபிடென்ட்டையும் குறைச்சி விட்ரும். இவன் செஞ்சு முடித்தாலும் கரெக்டாக செஞ்சு முடித்தாலும் கூட நேரம் அதிகமாக எடுத்துக்கிட வாய்ப்பு இருக்குது. அதே இது இந்த கிரேக்க தத்துவத்தை பயன்படுத்தி ஒருத்தன் வேலையை செய்கிறான்னா அவன் எப்படி செய்வாங்கிறத சொல்லித்தரேன். அவன் எப்படி பார்ப்பான்னா, இந்த ஸ்டாய்சிசம் என்கின்ற பழமையான கிரேக்க தத்துவம் அந்த வேலையை எப்படி பார்க்க சொல்லுதுன்னா, ரெண்டாக பிரித்து பாருங்கன்னு சொல்லுது. நம்ம இந்த வேலையை பார்க்குற விதம் ரெண்டாக பிரித்து பார்க்கணுமா. ஒன்று, அந்த வேலையில் எதெல்லாம் என்னோடய கட்டுப்பாட்டில் இருக்குது, எதெல்லாம் என்னோடய கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு ரெண்டாக பிரித்து பார்க்க சொல்லுதுங்க. இப்போது எதெல்லாம் நம்மளோட கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு பார்த்துருவோமா. நம்மளோட கட்டுப்பாட்டில் நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய செயல்கள், நிகழ்காலம் இதெல்லாம் நம்மளோட கட்டுப்பாட்டில் இருக்குங்க. நம்ம கட்டுப்பாட்டில் எதெல்லாம் இல்லைன்னு இப்போ பார்த்துருவோம். அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்க, நம்மளுடைய எதிர்காலம், நம்மளுடைய கடந்த காலம் ஏற்கனவே நடந்து முடிஞ்சது, அதெல்லாம் மாற்றவே முடியாது. நம்ம எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. இதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. சரிங்களா. இதில் நம்ம எமோஷ்னலாகவோ ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டோ இந்த விஷயங்களுக்கு நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. அதே நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற விஷயங்கள் இருக்குங்களா, இதில் நம்மளுடைய முழு எஃபோர்ட்டையும் போட்டு சிறப்பாக செஞ்சு கொடுக்க சொல்லுது. நம்மளோட கட்டுப்பாட்டில் இருக்கிற விஷயங்களை சிறப்பாக செஞ்சிடணுமா. இதை தான் நம்ம ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணணும். இப்போது இந்த ஸ்டாய்சிசம் பற்றி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நபர் அவர்கிட்டையும் ஒரு வேலை கொடுக்காங்க. அவரும் அதே மாதிரி நேற்று அதே வேலையை செஞ்சுருக்கலாம், இதுக்கு முன்னால் எப்போமாச்சும் செஞ்சுருக்கலாம். அதே வேலையை அவர்கிட்ட கொடுக்காங்க. அவருக்கு எப்படி அவர் அதை பார்ப்பார்னா, நான் சொன்ன மாதிரி அந்த வேலையில் எதெல்லாம் அவர் கட்டுப்பாட்டில் இருக்குது, எதெல்லாம் அவரோட கட்டுப்பாட்டில் இல்லைன்னு ரெண்டாக பிரித்து பார்ப்பார். அவர் அந்த வேலை செய்யும்போது அவர் நிகழ்காலத்தில் இருப்பார். அவர் முக்கியமாக கடந்த காலத்தையும் பற்றி உள்ளே கொண்டு வர மாட்டார், அந்த எதிர்காலத்தையும் உள்ளே வேலை செய்கிறப்போ உள்ளே கொண்டு வர மாட்டார். அவர் அந்த நிகழ்காலத்தில் அந்த வேலையை எவ்வளோ சிறப்பாக செய்ய முடியுமோ செஞ்சுட்டு அந்த வேலையை அவங்க கொடுத்த நேரத்துக்கு முன்னால் கூட ஒரு 1/2 மணி நேரம் முன்னால் முடிச்சுட்டு மேலும் ஒரு 3 தடவை அவரே கூட ஒரு செக் பண்ணிப்பார், கரெக்டாக செஞ்சுருக்கோமான்ட்டு. அதுக்கப்புறம் அவர் பாஸ்ட்டை ஒப்படைப்பார். பாஸ் அதை பார்த்துட்டு அவரும் அந்த இதை செக் பண்ணிவிட்டு சரியா தவறா எல்லாம் சொல்லுவார். இதில் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். நம்ம கட்டுப்பாட்டில் எதெல்லாம் இருக்குது இந்த வேலையில் அப்படின்னா, அந்த வேலை அதை செய்யக்கூடிய அந்த நேரம், சரிங்களா, இதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது. நம்ம 3 மணி நேரம் கொடுத்துருக்காங்க, அந்த 3 மணி நேரம் நம்ம கட்டுப்பாடு தான். அந்த 3 மணி நேரத்துக்கு இடையில நம்ம பாஸோ யாரோ நம்மளை உள்ளே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம அந்த நேரத்துக்குள்ள நம்ம எவ்வளோக்குள்ள நம்ம சிறப்பாக செய்யணுமோ அவ்வளோ சிறப்பாக செஞ்சிடணும். ஆனால் அதுக்கப்புறம் வருவாங்க, செக் பண்ணுவாங்க, ரிசல்ட் கொடுப்பாங்க. அது எதுவுமே நம்ம கட்டுப்பாட்டில் கிடையாதுங்க. சரிங்களா. நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை நம்ம ரொம்ப ஓவர் திங்க் பண்ணக்கூடாது. இந்த ஸ்டாய்சிசம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிற விஷயங்களை சிறப்பாக செஞ்சிடணும், அவ்வளோதான். சரிங்களா. இன்னொன்று, நம்மளுடைய எமோஷ்னலை பற்றி இந்த ஸ்டாய்சிசம் என்ன சொல்லுதுன்னா, நம்மளோட எமோஷ்னலை அது எல்லாருக்கும் வரும் தான், இயல்பான ஒரு விஷயம். ஆனால் அது நம்ம கட்டுப்படுத்தக்கூடாது, நம்ம தான் அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுது. இப்போது ஒரு ஸ்டாய்சிசத்தை, இந்த கிரேக்க தத்துவத்தை பின்பற்றுறவங்க
ஒரு விஷயத்த எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இப்போ அவங்கள ஒருத்தங்க திட்டுறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா, அவங்க திட்டும்போது கூட அவங்க திட்டுறதுல எந்தெந்த விஷயம்லாம் நான் மாற்றிக்கிடணும் அப்படிங்கிறத அமைதியாக கவனிப்பாங்களாம். கவனித்து அதில் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள மட்டும் அவங்க எடுத்துப்பாங்க. நல்ல நல்ல விஷயங்கள, தேவையில்லாத விஷயங்கள தூர போட்டுருவாங்க. ஆனால் இதில் ஒரு சிலர் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சேன். இது ஒரு நார்மல் மனுஷனோட திங்கிங் நான் இப்போ சொல்கிறது. ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சேன். இதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அவ்வளோ வலி வேதனையை தாங்கிட்டு நான் அந்த வேலையை முடித்தேன். ஆனால் இதுக்கான அங்கீகாரம் கிடைக்கல. இதுக்காக என்னை இவங்க பாராட்டல, திட்டியிருக்காங்க. ஒரு சின்ன தப்புக்காக என்னை ரொம்ப திட்டிட்டாங்க அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கு அவங்க உடனே ரியாக்டும் பண்ணுவாங்க. நான் தான் நியாயமானவன் அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணுறதுக்கு துடிப்பாங்க. அவங்க சொன்னதில் அவங்களுக்கு தேவையான வளர்ச்சிக்கு தேவையான எந்த ஒரு குரோத்தான விஷயத்தையும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்களோட வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அவங்க வளர்கிற வேகமும் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதே நம்ம ஸ்டாய்சிசம் என்கின்ற இந்த புத்தகத்தில் இருக்கிற கிரேக்க தத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு இதுபடி முன்னேறவங்க வந்து நல்ல வேகமாக இருக்கும் இவங்களோட வளர்ச்சி. இவங்க ஒரு நார்மல் மனுஷனோட வேகமாகவே வளருவாங்க. வேலையிலையாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துல வேணாலும் இருக்கட்டும். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்த எல்லோருக்கும் நன்றி.